Hi everyone, welcome to Kothu Trends. இன்னைக்கு கிட்ஸ்க்கு ரொம்ப பிடிச்ச ரோஸ் மில்க் எப்படி வீட்லயே சூப்பரா prepare பண்றதுன்னு தான் பார்க்க போறோம். ரோஸ் மில்க் பண்றதுக்கு நான் 1/2 லிட்டர் பால் எடுத்துர்க்கேன். 1/2 லிட்டர் பால்ன்றது 2 கப் அளவுக்கு உங்களுக்கு வரும். பால் நல்லா பொங்கி வந்ததும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு பாலை நல்லா கூல் டவுன் பண்ணிட்டு ஃப்ரிட்ஜ்ல வச்சு ஒரு 1 or 2 hours கழிச்சு எடுத்துக்கலாம். அப்படி சில்னஸ் வேண்டாம் அப்படினா நீங்க டைரக்ட்டா கூட நெக்ஸ்ட் process ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஒரு ஸ்பூன் சப்ஜா சீட்ஸ் எடுத்து கொஞ்சமா தண்ணி சேர்த்து ஊற வச்சுக்கிறேன். இது ஒரு 5 minutesலயே அழகா உப்பி வந்துரும். சப்ஜா சீட்ஸ் உடம்புக்கு ரொம்பவே நல்லது. உங்களுக்கு பிடிச்சா யூஸ் பண்ணுங்க, இல்லனா ஸ்கிப் பண்ணிடலாம். ஃப்ரிட்ஜ்ல இருந்து எடுத்த பாலை மிக்ஸர் ஜார்ல ஆட் பண்ணிக்கிறேன். இதுல மேலே பாலாடை வந்து சேர்ந்திருக்கும். உங்களுக்கு பாலாடை பிடிச்சா ஆட் பண்ணிக்கோங்க. அப்படி பிடிக்கலனா நீங்க ஃபில்டர் பண்ணி சேர்த்துக்கோங்க. ஒரு ஸ்பூன் ரோஸ் எசன்ஸ் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நீங்க வெறுமே கூட இந்த மாதிரி ஸ்பூன் வச்சு மிக்ஸ் பண்ணலாம். ஆனா அதை விட நீங்க மிக்ஸர் ஜார்ல ஒரு பல்ஸ் பண்ணி எடுக்கும்போது அது இன்னுமே செம டேஸ்டா இருக்கும். ரோஸ் மில்க் நல்லா டேஸ்டா இருந்தா தான் நல்லா இருக்கும். சோ 2 கப் பாலுக்கு நான் 6 ஸ்பூன் சர்க்கரை சேர்த்திருக்கேன். ஊற வச்சிருந்த சப்ஜா சீட்ஸை ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இதில் ஒரு 2 ஐஸ் கியூப் சேர்த்துக்கலாம். அவ்வளோதான், ரெடி பண்ணி வச்சுருந்த ரோஸ் மில்கை சேர்த்து சர்வ் பண்ண வேண்டியதான். இந்த ரோஸ் மில்க் கிட்ஸுக்கெல்லாம் ரொம்பவே பிடிக்கும். வீட்டில் செஞ்சு கொடுங்க. இந்த ரோஸ் மில்க் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறந்துடாமல் கீர்த்து ட்ரெண்ட்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.